सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्रीगणेशाय नमः। ॐ श्रीमेधादक्षिणामूर्तये नमः। ॐ श्रीललिताम्बिकायै नमः। ॐ श्रीपूज्यस्वामिने नमः। ॐ ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தனை கந்த சஷ்டி கவசம் தனை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய தினம் கந்தர் சஷ்டி கவசம் எனும் அற்புதமான பாராயண நூலின் பொருளுணர்ந்து கற்கும் விதமாக ஒரு சிறிய முயற்சியை இங்கே மேற்கொண்டுள்ளோம். இந்த முயற்சி முழுமையடைய வேண்டும். குறைகளை பெரியோர்கள், சான்றோர்கள், குருநாதர்கள் மன்னித்து பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். என்ன காரணத்திற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் மிக நல்ல விதத்திலே நிறைவேறி
கோடானு கோடி பக்த பெருமக்கள் முருகப்பெருமானின் பெருமைகளை கந்தசஷ்டி கவச்சத்தின் பொருள் உணர்வதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் நாம் மகா கணபதியை வணங்கி துவங்குகின்றோம். அத்துடன் அனுக்ஞை என்று சொல்லக்கூடிய பெரியோர்களின் ஆசி பெறுதல் என்கின்ற ஒரு நிகழ்வினையும் நிகழ்த்துகின்றோம். அவ்விதத்திலே கந்தசஷ்டி கவச்சத்திற்கு பொருள் கூறுகின்ற இந்த முயற்சி பரிபூர்ணமாக நிறைவு பெற வேண்டும், முழுமை பெற வேண்டும் என்பதற்காக பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளை பணிந்து முதற்கண் வேண்டுகின்றோம். அடியேனுக்கு ஞானப்பால் ஊட்டிய தெய்வத்தாயாக விளங்கக்கூடியவர் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். அவர்களுக்கு நம்முடைய பாத நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கந்தசஷ்டி கவச்ச பொருளுரையை பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய 90வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய திருப்பாதங்களிலே அவர் கொடுத்த அறிவால், அவர் கொடுத்த ஞானத்தால், அவருடைய திருப்பாதங்களிலே இந்த முயற்சியை சமர்ப்பணம் செய்கின்றோம். ஸ்ரீ லலிதாம்பிகை பீட்டத்தில் கொழுவிருக்கின்ற அன்னை ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வருடைய நல்லருளை வேண்டி பணிகின்றோம். அவ்வண்ணமே அணுவாவி ஸ்தலந்தன்னில் கோவில் கொண்டு அனுமனுக்கு வாவி தந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிற வள்ளி தெய்வானை சமேத கல்யாண பாலசுப்பிரமணிய சுவாமியினுடைய திருவடிகளை போற்றி பணிகின்றோம். அணுவாவி ஆனந்த நந்தவனத்தில் கொலுவிருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியினுடைய பாதத்தை பணிந்து இந்த முயற்சிக்கு நல்ல பாதுகாப்பும் அருளும் துணிவும் கிடைக்க வேண்டும் என்று அணுவாவி நந்தவன ஆஞ்சநேய சுவாமியினை போற்றி பணிகின்றோம். இனி இந்த நூலுக்குள் செல்லலாம். கந்தசஷ்டி கவசம் எனும் இந்த நூல் பொருள் புரியாமல் சொன்னாலும் பொருள் புரிந்து சொன்னாலும் மிகுந்த நன்மைகளை அளிக்கக்கூடியது. ஆனால் இந்த சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொன்னோம் என்றால் அதன் மகிமையே தனிதான். இந்த நூலினுடைய ஆசிரியர் ஸ்ரீலஸ்ரீ தேவராய சுவாமிகள் என்பவர். ஸ்ரீலஸ்ரீ தேவராய சுவாமிகள் வாழ்ந்த காலம் என்பது 1820 என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஸ்ரீலஸ்ரீ தேவராய சுவாமிகளுடைய தந்தையார் ஸ்ரீ வீரசுவாமி பிள்ளை என்பவர். ஸ்ரீ வீரசுவாமி பிள்ளைக்கு திருமகனாய் அவதரித்த தேவராய சுவாமிகள் குறிப்பிட்ட வயது வந்ததும் தமிழ்வால் காதல் கொண்டு தெய்வத்தமிழில் ஆர்வம் கொண்டு தமிழ் கற்க வேண்டும் என்ற பேர் அவாவுடன் திருச்சிக்கு செல்கிறார். திருச்சிராப்பள்ளியிலே ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்பவரிடம் தமிழ் கற்கின்றார். அவர் கொடுத்த தமிழ் ஞானத்தால் மிகவும் புகழ்பெற்ற கவச்சமாகிய ஸ்ரீ கந்தசஷ்டி கவச்சத்தை எழுதுகிறார். அது மட்டுமல்ல, ஸ்ரீலஸ்ரீ தேவராய சுவாமிகள் எழுதிய பிற நூல்கள் சிவகவச்சம், சக்தி கவச்சம், ஷண்முக கவச்சம், நாராயண கவச்சம் போன்ற பல கவச்சங்கள், தணிகாச்சல மாலை, குஷேல உபாக்கியானம், பஞ்சாட்சர தேசிகர் பதிகம், சேடமாலை போன்ற அற்புதமான நூல்களை தந்தவர் ஸ்ரீலஸ்ரீ தேவராய சுவாமிகள். இந்த நூல் 238 வரிகளை கொண்டது. இந்த நூலில் அமைந்துள்ள பாடல்கள் மொத்தம் 60. 238 வரிகளை கொண்டது இந்த நூல். 60 பாடல்கள் உள்ளது. இந்த 60 பாடல்களைத்தான் ஷஷ்டி என்கின்ற பதம் குறிக்கின்றது.
பெரும்பாலும் ஷஷ்டி என்றவுடன் நம்முடைய நினைவிற்கு வருவது ஷஷ்டி திதி. ஏனென்றால் முருகனுக்கு ஷஷ்டி திதி மிக விசேஷம். ஷஷ்டி என்பது வடமொழியிலே பெண்பால் சொல்லாகும். ஈகாராந்த ஷஷ்டி சப்தம் ஸ்திரீலிங்கம் என்று அந்த ஷஷ்டி பதத்தை குறிப்பிடுவார்கள். திதிகள் எல்லாமே, எல்லா திதிகளும் பெண்பால் வடமொழியில் வழங்கப்படுகிறது. ஆக நம்முடைய நினைவிற்கு வருவது ஷஷ்டி என்று சொன்னவுடன் ஷஷ்டி திதி. ஆனால் இங்கே ஷஷ்டிஹி என்ற பொருளில் 60 என்ற பொருளில் கவச்சம் பாடியிருக்கிறார் ஸ்ரீலஸ்ரீ தேவராய சுவாமிகள் என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷஷ்டிஹி என்ற சொல் விசர்க்கத்தோடு கூடியது. ஷஷ்டி என்ற சொல் ஈகாரத்தோடு கூடியது, ஈகார அந்தத்தோடு கூடியது. ஷஷ்டிஹி என்ற சங்கியா சப்தம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லப்படுகிற அந்த சப்தம்தான் 60 என்ற எண்ணை குறிப்பது. ஷஷ்டி திதி, ஷஷ்டி திதிஹி என்கின்றது என்ற பெண்பால் சப்தம் 6வது திதியை குறிக்கக்கூடியது. வளர்ப்பிறையிலோ தேய்ப்பிறையிலோ வருகின்ற 6வது திதி ஷஷ்டி திதி. ஆனால் ஷஷ்டி, ஷஷ்டிஹி என்ற சொல் 60 என்பதை குறிக்கும். 60 என்ற சொல் இந்த நூலுக்கு மிகவும் பொருந்தும். ஏனென்றால் இந்த நூலை 60 பிரிவாக பிரித்திருக்கிறார் ஸ்ரீலஸ்ரீ தேவராய சுவாமிகள். ஆகையினாலே இந்த நூலிலே, நூலினுடைய பெயரிலே கந்த ஷஷ்டி கவச்சம் என்கின்ற இந்த பெயரிலே ஷஷ்டி என்ற சொல்லானது 60 பாடல்களை கொண்ட கவச்சம், 60 பாடல்களை கொண்ட கவச்ச நூல். எவ்வகையான நூல் இது? கவச்சம். கவச்சம் என்றால் பாதுகாப்பை அளிக்கக்கூடியது கவச்சம். போரிலே ஈடுபடுகின்ற போர் வீரர்கள் கேடயத்தையும் கவச்சத்தையும் முக்கியமான பாதுகாப்பாக கருதுவார்கள். கேடயம் என்கின்ற ஒரு ஆயுதம் எவ்வாறு எதிரியின் தாக்குதலிலிருந்து போர் வீரனை காப்பாற்றுமோ அதே போல கவச்சம் என்கின்ற உரையும் உயிரை காப்பாற்றக்கூடியது. அவ்வளவு மகிமை வாய்ந்த சொல் கவச்சம், உயிரை காப்பாற்றக்கூடியது. ஆக இப்பொழுது 2 சொற்களுக்கு பொருள் பார்த்து விட்டோம். ஒன்று ஷஷ்டி என்பது 60, கவச்சம் என்பது பாதுகாப்பை தரக்கூடியது. பாதுகாப்பை தரக்கூடிய 60 பாடல்களை கொண்ட நூலாக இது விளங்குகிறது. இந்த 60 பாடல்களும் யாரை குறித்து பாடப்படுகிறது? கந்தனை, கந்தனை, முருகப்பெருமானை, சரவணபவனை, கார்த்திகேயனை, காங்கேயனை குறித்து இந்த 60 பாடல்களும் பாடப்பெற்றிருக்கின்றன. ஸ்கந்த என்றால் என்ன பொருள் என்று பார்க்க வேண்டும். ஸ்கந்த என்ற பொருள், என்ற சொல்லின் பொருள் செல்லுதலையும் இயங்குதலையும் வேகமாக விரைதலையும் குறிக்கக்கூடிய சொல். மற்றொரு பொருள் இருக்கிறது. மழை துளியாக பூமியில் விழுதலை குறிக்கிறது. மழை துளியாக வந்து எங்கே விழுகிறது? பூமியிலே விழுகிறது. வீழ்தலையும் இந்த சொல் குறிக்கிறது. ஒரு பொருள் இயங்குதலை, விரைந்து செல்லுதலை குறிக்கிறது. இன்னொரு பொருள் வீழ்தலை குறிக்கிறது. ஆக இரு பொருளை குறிப்பதாக இந்த சொல் அமைந்திருக்கிறது. இயங்குதலை குறிக்கிறது, வேகத்தை குறிக்கிறது, விரைவை குறிக்கிறது என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை பார்த்தால் தெரியும். ஒரு காலை மடக்கி வைத்து விரைந்து செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிற ஒரு போர் வீரனைப் போல சேனாதிபதி அல்லவா? ஆகையினாலே விரைந்து செல்ல தயாராக இருப்பவர் தேவசேனாதிபதி, தேவர்களின்
சேனைக்கெல்லாம் தலைவனாய் விளங்கக்கூடிய முருகப்பெருமான் மூவுலகை காக்கக்கூடியவன், விரைந்து சென்று பணியாற்ற வேண்டும். ஆகையினாலே அவருடைய திருவுருவமானது ஒரு காலை மடக்கி வைத்துக்கொண்டு தயார் நிலையிலே இருப்பதைப் போல காட்சி கொடுக்கிறது. ஆகையினாலே ஸ்கந்த என்ற பொருள், ஸ்கந்த என்ற பெயர், அதன் பொருள் விரைந்து செல்லல் என்பது முருகப்பெருமானுக்கு பொருந்தும். உலகைச் சுற்றி வர வேண்டும் என்று அம்மையப்பர் கூறியவுடன் அடுத்த கணம் மயில் வாகனத்தில் ஏறி இந்த பூவுலகையே சுற்றி வந்தார். அது விரைதலை குறிக்கிறது. ஆகையினாலே ஸ்கந்த என்ற பெயர் விரைவு என்கின்ற பொருளை தாங்கி நிற்கிறது. வீழ்தல் என்றால் என்ன? முருகப்பெருமானுக்கு ஏது வீழ்ச்சி? இந்த சொல்லின் பொருள் உணர்வும் ஒரு புராண கதையை லலிதா உபாக்கியானத்திலிருந்து நாம் அறிகின்றோம். அன்னை ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வருடைய புராணத்தோடு, லலிதாம்பிகை புராணத்தோடு மிகவும் சம்பந்தப்பட்ட விஷயம், மிகவும் நெருக்கமான தொடர்புடைய விஷயம் நாம் இப்பொழுது பேசக்கூடியது. ஒருமுறை சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். பார்வதி தேவியானவள் சிவபெருமானுக்கு சேவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவர்களுக்கெல்லாம் ஒரு கலக்கம் மேலிடுகிறது. சூரபத்மன் சூரபத்மன் என்று ஒரு அசுரன் தோன்றியிருக்கின்றான். அவன் மூவுலகையும் கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கிறான். தேவர்களுக்கெல்லாம் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறான். உலகிற்கே பேரழிவை கொண்டு வருவனாக இருக்கிறான். அவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமான் அவதரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் முருகப்பெருமான் அவதாரம் செய்தாக வேண்டும். முருகப்பெருமானை படைக்கக்கூடியவர் யார்? சிவபெருமான் தான். சிவபெருமானோ ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். அவர் எழுந்து வந்தால்தான் கால நிலையை அறிந்து, ஏனென்றால் அவன் காலாதீதன், காலம் கடந்தவன், அவனுக்கு ஏது காலம்? ஆகினால் இந்த கால சுழற்சியை அறிந்து உணர்ந்து இந்த கால சுழற்சியின் கட்டளையின்படி முருகப்பெருமான் அவதரிக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு சிவபெருமான் முனைந்தால்தான் முருகப்பெருமானின் அவதாரம் நிகழும். ஆகினாலே தேவர்களெல்லாம் கூடி ஒரு முடிவு செய்தார்கள், தவத்தை கலைப்பது என்று. சிவபெருமானின் தவத்தை கலைக்க தகுதியானவர் யார் என்று பார்க்கும் பொழுது தேவர்களெல்லாம் மன்மதனை தேர்ந்தெடுக்கிறார்கள். மன்மதன் தான் சிவபெருமானின் தவத்தை கலைக்க தகுதியுடையவன் என்று அவனை வேண்டுகிறார்கள். அவன் மிகுந்த அச்சத்தோடு முதலில் மறுக்கிறார். ஏனென்றால் கோபம் வந்தால் எல்லோரும் இரு கண்களை விழித்து பார்ப்பார்கள். சிவபெருமானோ மூன்றாவது கண்ணையும் திறந்து விடுவார். அந்த மூன்றாவது கண்ணின் அக்னி பிழம்பில் முன் நின்றவரெல்லாம் சாம்பலாகி விடுவார்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் எப்படி செய்வது என்று அஞ்சுகிறான் மன்மதன். இருந்தாலும் இது காலத்தின் கட்டளை, தேவர்களினுடைய காரியம், ஆகையினால் நீ இதை செய்வாயாக என்று மன்மதனை தூண்டுகிறார்கள் தேவர்கள். மன்மதனும் தன் பானங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சிவபெருமான் தியானித்து கொண்டிருக்கிற கைலாயத்திற்கு செல்கிறான். அங்கே சாக்ஷாத் பரம்பொருள் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய திருவடிகளிலே பார்வதி சேவை செய்து கொண்டிருக்கிறார். மன்மதனோ மரங்களின் பின்னாலும் மலைகளின் பின்னாலும் குன்றுகளின் பின்னாலும் அங்கும் இங்கும் மறைந்து தக்க தருணத்திலே அம்பை எய்து விடுகிறான். மன்மதனுடைய அம்பு என்ன தெரியுமோ? மலர்கணை. 5 மலர்கணைகளை உடையது அவனுடைய அம்பு. 5 மலர்களை உடையது மன்மதனுடைய அம்பு. அவனுடைய வில் என்ன தெரியுமோ? கரும்பு. கரும்பு காமத்தின் அடையாளம், ஆசையின் அடையாளம். மலர்கணை பஞ்ச தன்மாத்திரைகளின் அடையாளம். இந்த மலர்கணை சிவபெருமானின் நெஞ்சகத்திலே வந்து வீழ சிவபெருமான் கண்களை திறந்து பார்க்க, நெற்றிக்கண்ணை திறக்க, நெற்றிக்கண்ணிலிருந்து 2 தீப்பிழம்புகள் புறப்படுகின்றன. இந்த தீப்பிழம்புகள் 2இல் ஒரு தீப்பிழம்பு மன்மதனை சாம்பலாக்கி விடுகிறது. இன்னொரு தீப்பிழம்பு நேராக சென்று தடாகத்திலே இருந்த 6 தாமரைகளில் விழுகிறது. தீப்பொறிகளாக பிரிந்து 6 தாமரைகளில் விழுகிறது. அந்த ஒவ்வொரு தீப்பொறிகளிலிருந்தும் 6 குழந்தைகள் அவதரிக்கிறார்கள்.
பார்வதி தேவி இதை கண்டு ஓடோடி சென்று சிவகுமாரன் அவதரித்து விட்டார் என்ற ஆனந்தத்தில் அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்ந்து கட்டி அணைக்கின்றார். தாய்ப்பாசம் பொங்க அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாகி விடுகின்றன. உடலால் 6 குழந்தைகளும் ஒன்றாகி விடுகின்றன. ஆனால் 6 தலைகள் இருக்கின்றன. அதனால்தான் முருகப்பெருமானுக்கு ஆறுமுகன் என்று பெயர் வருகிறது. இந்த நிகழ்வை தொடர்ந்து முருகப்பெருமான் வளர்ந்து ஆளாகி விரைவில் சூரபத்மனை வதம் செய்த கதை உங்களுக்கு தெரியும். இதுதான் முருகப்பெருமானின் வீழ்தல் என்ற சொல்லிற்கான பொருள். வீழ்தல் என்றால் என்ன? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து புறப்பட்ட அந்த தீப்பிழம்பு 6 தாமரைகளில் விழுந்தது. எந்த ஒரு பாடலையும் எந்த ஒரு நூலையும் நம்முடைய திருமந்திர மரபின்படி ஆய்வு செய்வோமேயானால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 வழிகளிலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சரியை என்று சொன்னால் உடலாலே பக்தி செய்வது. கிரியை என்றால் மந்திரங்களினாலே போற்றுவது. யோகம் என்றால் புறத்திலே இருந்த தெய்வத்தன்மையை அகத்திலே எழுந்தருளச் செய்து தியானிப்பது. ஞானம் என்றால் அந்த பிரம்மமே நான் என்று அறிந்து உணர்வது. இதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று திருமந்திரம் காட்டுகிற மரபு. அவ்வண்ணமாக சரியை நிலையிலிருந்து பார்த்தோம் என்றால், பக்தி நிலையிலிருந்து பார்த்தோம் என்றால், ஆறுமுகக் கடவுள், தேவர்களுக்கெல்லாம் தேவர் சேனைகளுக்கெல்லாம் தலைவன், தேவசேனாதிபதி என்று போற்றி வணங்கி காக்க காக்க கனகவேல் காக்க என்று வழிபடலாம் பக்தி முறையில். யோகத்திலே பார்த்தால் இந்த 6 தாமரைகளும் எதை குறிக்கின்றன என்றால், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களையும் குறிக்கின்றன. ஆகையினால் தாமரையிலே முருகப்பெருமான் எழுந்தருளுகிறான். இதுதான் ஸ்கந்த என்ற வடமொழி சொல்லிற்கு அர்த்தமாக ஆகிறது. ஸ்கந்த என்ற சொல்லிலிருந்து சமமாக பொருள் கொண்டு வந்ததுதான் கந்த. ஏனென்றால் தமிழிலே இந்த அரை சகாரம் இல்லை என்பதனாலே கந்த என்று அந்த சகாரம் மறைந்தது. ஸ்கந்த என்பதற்கு பெருந்தோள் என்றும் பொருள். 12 தோள்களை உடையவன், 12 தோள்களை உடையவன் என்பதாலும் ஸ்கந்தன் என்று பெயர் பெறுகிறான் முருகப்பெருமான். அப்படி என்றால் தமிழ் சொல் இல்லையா முருகப்பெருமானிற்கு? முருகன் என்பதுதான் தமிழ் சொல். முருகு என்றால் அழகு என்று அர்த்தம். அழகில் சிறந்தோன் முருகன். சிவகுமாரன் அல்லவா, தாமரையில் பிறந்தவன் அல்லவா, ஆகையினால் அழகிற் சிறந்தவன். அந்த முருகப்பெருமானின் புராணத்திற்கு தொடர்ந்து லலிதாம்பிகையினுடைய அவதார மகிமை அந்த பிரம்மாண்ட புராணம் லலிதா உபாக்கியானத்திலே தொடர்கிறது. எந்த ஒரு நூலும் ஆராயப்பட வேண்டும் என்றால் அந்த நூலினுடைய அனுபந்த சதுஷ்டயத்தை ஆராய வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள், குருநாதர்கள் உரைப்பார்கள். ஒவ்வொரு நூலுக்கும் இந்த அனுபந்த சதுஷ்டயம் இருக்கும். அது தமிழ் நூலாக இருந்தாலும், வடமொழி நூலாக இருந்தாலும், எம்மொழி நூலாக இருந்தாலும், பெரியோர்கள் சான்றோர்களால் ஆக்கப்பட்ட, மகாத்மாக்களால் ஆக்கப்பட்ட நூலாக இருப்பின் அதற்கு அனுபந்த சதுஷ்டயம் என்று ஒரு பொருள் இருக்கும். சதுஷ்டயம் என்றால் 4. என்ன 4 இருக்க வேண்டும்? அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம் என்பது அந்த 4. அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம், இந்த 4ம் நூலின் துவக்கத்திலேயே சொல்லப்படும். அதிகாரி என்றால் இந்த நூலை யார் படிக்க வேண்டும் என்கின்ற விதிமுறை. சாதன சதுஷ்டயம் அறிந்தவன் தான் படிக்க வேண்டும், தவம் செய்பவன் தான் படிக்க வேண்டும், தபஸில் இருப்பவன் தான் படிக்க வேண்டும், பிரம்மஞானத்தை விரும்புபவன் தான் படிக்க வேண்டும் என்பதைப் போல ஏதேனும் ஒரு கருப்பொருளை அந்த முதல் வாசகத்திலேயே அமைத்திருப்பார்கள் பெரியோர்கள்.
அப்படி இங்கே அதிகாரித்துவத்தை பற்றி என்ன சொல்கின்றார் தேவராய சுவாமிகள்?